பாடம் 9. நம்பிக்கையை பாராட்டும் இயேசு. நம்பிக்கைனா என்னதுன்னா விசுவாசம். நம்ம ஏசப்பா மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்துக்கு பேர் தான் நம்பிக்கை. இந்த பாடத்தில் நம்ம ஒரு 100க்கு அதிபதி பற்றி தான் பார்க்க போகிறோம். 100க்கு அதிபதி யார் அப்படின்னா, ரோம படையில் 100 வீரர்களுக்கு ஒரு தலைவரை நியமிப்பாங்க. அந்த தலைவருக்கு பேர் தான் 100க்கு அதிபதி. இந்த 100க்கு அதிபதியை யார் நியமிப்பான்னா, ரோம அரசர் தான் 100க்கு அதிபதியை நியமிப்பார். இந்த 100க்கு அதிபதி அரசரோடும் படைத்தலைவரோடும் நெருங்கிய தொடர்பு உடையவர். நம்ம இந்த பாடத்தில் பார்க்கக்கூடிய அந்த 100க்கு அதிபதியோட ஊர் எதுனா கப்பர்நகும். இந்த 100க்கு அதிபதியோடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கார். மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி அந்த 100க்கு அதிபதியோடைய வேலைக்காரனுக்கு இருக்குது. ஏசப்பா அந்த கப்பர்நகுமுக்கு வாராங்க. ஏசப்பா கப்பர்நகுமுக்கு வாராங்கங்கிறத கேள்விப்பட்ட இந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுறாருன்னா, ஏசப்பா நம்ம வீட்டுக்கு நம்ம வேலைக்காரனை சொஸ்தாக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுறாருன்னா, யூத மூப்பர்களை ஏசப்பா கிட்ட அனுப்புகிறாரு. நீங்கள் போய் ஏசப்பாவை கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி யூதர்களின் மூப்பர்களை இந்த 100க்கு அதிபதி அனுப்பி வைக்கிறாரு. இந்த மூப்பர்கள் ஏசப்பா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசப்பா இப்படி 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறாரு, நீங்கள் அவனுடைய வேலைக்காரனை சுகம் ஆக்கணும். நீங்கள் இதை செய்கிறதுக்கு அந்த 100க்கு அதிபதி பாத்திரவானாக இருக்கிறாரு. ஏன்னா இந்த 100க்கு அதிபதி யூத மக்களை ரொம்பவும் நேசிக்கிறாரு. யூதர்களுக்கு ஒரு ஜெப ஆலயம் கட்டி தந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 100க்கு அதிபதியை பற்றி இந்த மூப்பர்கள் ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஏசப்பாவும் அவங்களோட சேர்ந்து 100க்கு அதிபதியோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கிட்ட வரைக்கும் வந்தாச்சு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுறாருன்னா, தம்முடைய சிநேகிதரை ஏசப்பா கிட்ட அனுப்புகிறாரு. சிநேகிதர்கிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னா, நீங்கள் ஏசப்பா நீங்கள் என் வீட்டுக்கு உள்ளே வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், அப்போ என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தாலும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதுக்கு வேலைக்காரர்கள் நிறைய பேர் எனக்கு இருக்காங்க. ஒருவனை அதை செய்யின்னு சொன்னால் செய்வான், இதை செய்யின்னு சொன்னால் செய்வான். அந்த மாதிரி நான் சொல்கிறத செய்கிறதுக்கு நிறைய வேலைக்காரர்கள் எனக்கு உண்டு. ஆனாலும் நான் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லிட்டு சிநேகிதர்கள்ட்ட சொல்லி அனுப்பி விட்றாரு. இந்த சிநேகிதர்கள் ஏசப்பா கிட்ட இதை சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்டதும் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, தமக்கு பின் செல்கிற இந்த இஸ்ரவேலரை பார்த்து சொல்கிறாங்க. தமக்கு பின்னாடி வந்துட்டு இருக்க ஜனங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த 100க்கு அதிபதியோட விசுவாசத்தை ஏசப்பா பாராட்டுறாங்க. இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லைன்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதியோட விசுவாசத்தை ஏசப்பா பாராட்டுறாங்க. அந்த நேரமே அவனுடைய வேலைக்காரன் சுகமாகறான். இப்படி தான் நம்மளும் விசுவாசத்தோடு கேட்கணும். நமக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பட்ட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஏசப்பட்ட கேட்கும்போது அந்த காரியம் நமக்கு நிச்சயமாக நடக்கும்.